மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை மே 14, 2023. உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் என்பதை பற்றி இன்று பார்ப்போமா? நாம் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குதா? இல்லை. நாம் சொல்கிற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்களா? இல்லை. நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் மகிழ்ச்சியாக எப்பொழுதுமே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கின்றோமா? இல்லை. எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் தலைப்பில் என்ன பார்த்தோம்? உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் என்று. ஏன்னா கையின்னு நாம் சொல்கிறது கூட எதுனா நம்முடைய முயற்சியை தான் குறிக்கின்றோம். ஆக என்னுடைய மனநிலையை நான் எப்படி வைத்திருக்கொள்ள வேண்டும் என்று நான் முடிவெடுக்கின்றேனோ அதற்கேற்ப வைத்து கொள்வதற்கான திறன் உடையவராக நாம் இருக்க வேண்டும். அதனால தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் சைக்கோ சோஷியல் ப்ராப்ளத்துக்கும் நாம் முடிவெடுக்க வேண்டுமென்றால் நமது முடிவெடுக்கும் திறன் சிறப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், எந்த ஆதாரத்தில் எந்த முக்கியத்துவத்தினால நாம் முடிவெடுக்கிறோம் என்றால் அந்த ப்ரியரிட்டைஸ் பண்ணுறது தான். எந்த ஒரு காரியத்தையும் நாம் வெற்றியுடையதாக ஆக்க வேண்டுமென்றால் முதல்ல நேரத்திற்கேற்ப, வேகத்திற்கு ஏற்ப, அதன் புரிதலுக்கு ஏற்ப நாம் செயலை ஆற்ற வேண்டியிருக்கின்றது. ஆக என்னுடைய நிகழ்காலத்தில் என்னுடைய முழு கவனம் இருந்தாலும் என்னுடைய சிறப்பான முடிவெடுக்கும் தன்மையின் மூலமாக என்னுடைய மனதை நான் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும், ஏன் அவற்றை ஒரு தூண்டுகள் உடையதாகவும் ஆக்கிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன பார்க்கின்றோம்? பல முறை நாம் சோர்வு அடைகின்றோம். உடல் சோர்வு அல்ல, மனச்சோர்வை பற்றி கூறுகின்றேன். ஆக அந்த நேரத்தில் யாருக்குடைய ஆறுதலுக்காகவோ நாம் காத்திருக்க ஆரம்பித்து விடுகின்றோம். அதற்கு பதிலாக நாம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த தன்னம்பிக்கை தான் நமக்கு ஆறுதலை மட்டும் அளிப்பதில்லை, நம்முடைய சோர்வை நீக்குகின்ற ஒரு மருந்தாக இருக்கின்றது. ஆக இறை நம்பிக்கை உடைய நாம் தாமாகவே இந்த தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடிகின்றது. எனது துணையாக யார் இருக்கின்றார்? யாருடைய வழி காட்டுதலின்படி நான் நடந்து கொண்டிருக்கின்றேன்? எனது எந்த ஒரு முயற்சியும் அனைவருடைய நலனுக்காகவும் இருக்கின்றது என்பதை நாம் உணரும்போது இந்த சோர்விலிருந்து நாம் வெகுவாக வெளிவர முடிகின்றது. ஆக அதற்கான முயற்சியை கூட நாம் தான் செய்யணும் அல்லவா? ஆக இறை பேராற்றலோடு நாம் சிறிது நேரமாவது நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அதில் ரொம்ப ஈஸியான ஒரு முறை என்னென்னா, ஒரு மணிக்கு ஒரு முறை 1 நிமிடமாவது அந்த பேராற்றலை நினைவு கூற நாம் முயற்சி செய்ய வேண்டும். நான் ஒரு காரியத்தை ஆற்றுக்கொண்டிருக்கும் போது எப்படி நான் இடையில் அந்த நேரம் ஒதுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாம் எந்த ஒரு செயலை செய்து கொண்டிருந்தாலும் கூட இடையிடையே நமது மனது எங்காவது சென்று பிறகு அதை நாம் திரும்ப கொண்டு வருகின்றோம். ஆகவே தான் நாம் சிறிது நேரமாவது விழிப்புணர்வுள்ள இருக்கும்பொழுது அந்த இறை பேராற்றலினுடைய குணங்களின் மீது, அவருடைய செயலின் மீதாவது நாம் கவனம் செலுத்துவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்துவது மிக மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு இன்னொரு ஈஸியான வழி என்ன இருக்குன்னா, நம்மளை நாமளே அடிக்கடி பாராட்டி கொள்ள வேண்டும். எப்போ பிறர் பாராட்டினா நாம் மகிழ்ச்சி அடைகின்றோமோ அதே மாதிரி நம்மை நாம் பாராட்டி கொள்வதின் மூலமாக கூட நம்மளால் மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய முடியும். நாம் ஒரு வெற்றியை அடைந்தால்தான் அல்லது நம்மளுடைய லட்சியத்தை அடைந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நம்மளுடைய மகிழ்ச்சியை தள்ளி போடக்கூடாது. ஏன்னா ஒத்து போடுதல் என்பது நாம் இப்போ எதை அனுபவம் செய்யணுமோ அதை அனுபவம் செய்ய விடாமல் செய்து விடுகின்றது. நிறைய தடவை நம்ம பார்க்குறோம், கண்டிஷனலாக நாம் யோசிப்போம்.
அது கிடைச்சா சந்தோஷமாக இருப்பேன், இவங்க கிடைச்சா சந்தோஷமாக இருப்பேன், இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் சந்தோஷமாக இருக்கேன், நான் வெற்றி அடைந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு அதை ஃப்யூச்சருக்கு நம்ம தள்ளி போடக்கூடாது. நான் சத் சித் ஆனந்த சுரூபமானவன், எனது நேச்சரே மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை நான் உணர வேண்டும். அப்பொழுது தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கையில் எடுத்துக்கொள்ள முடியும். வாழ்க்கைனா என்ன? நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய பேச்சுக்கள், நம்மளுடைய செயல்கள், நாம் செய்கிற முயற்சியினுடைய பலன்கள், நம்மளுடைய தொடர்பு மற்றும் சம்பந்தங்கள், இவெல்லாத்தானே நம்ம ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை என்று கூறுகின்றோம். ஆக வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டத்தையும் நாம் நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் எது நடந்தாலும் அது நன்மை என்று தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட முக்கியம் என்னென்னா, ஒரு முறை ஒரு பெரியவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. நான் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டுமெனில், நான் எல்லோருக்கும் பிரியமானவனாக இருக்க வேண்டுமெனில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். முதல்ல எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எல்லாரிடமிருந்தும் நான் விலக வேண்டும் என்ற முயற்சியை செய். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம விலகுகின்றோமோ அந்த அளவுக்கு தான் நாம் பிரியமானவர்களாக ஆகின்றோம். நீங்களே பாருங்களேன், கடவுள் எல்லாரிடமிருந்து விலகி இருக்கின்றார். அதனால்தான் அவர் எல்லாருக்கும் பிரியமானவராக இருக்கின்றார். நமக்கு இறை ஞானத்தை அளிப்பதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றார். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய கர்மங்களினுடைய கணக்கு வழக்குகளில் இடையில் அவர் வருவதே கிடையாது. ஏனென்றால் எந்த அளவுக்கு அவர் அன்பானவராக இருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவர் விடுபட்டவராகவும் இருக்கின்றார். ஆக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நன்றாக அமைத்து கொள்ள வேண்டுமென்றால், செம்மையாக ஆக்கி கொள்ள வேண்டுமென்றால், முதல்ல கர்மேந்திரியங்கள்லேருந்து இந்த உடலிலிருந்து நம்மை பிரித்து கொள்ளுகின்ற உணர்வை பெறுவதற்கான விழிப்புணர்வுடன் நாம் இருக்க வேண்டியது அவசியமாகின்றது. ரொம்ப சுலபமாக சொல்லணுன்னா, நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஆத்மாவாகிய நான் இந்த கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன், நான் செய்பவன் அல்ல செய்விப்பவனாக இருக்கின்றேன் என்ற ஒரு மனநிலையில் வந்தால் மட்டும்தான் நம்மால் சக்திசாலியாக இருக்க முடிகின்றது. ஆகவே தன்னைத்தான் பாராட்டி கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம செல்ஃப் எஸ்டீம் என்று கூறுகின்றோம். செல்ஃப் எஸ்டீம் ஒன்று இருந்தாலே போதுமானது. நம்மளுடைய எண்ணங்களுடைய தரம் உயர்ந்ததாக ஆகிவிடுகின்றது. எண்ணுவதெல்லாம் உயர் எல்லல் என்று கூறுகின்றார் வள்ளுவர். ஆக உயரியதாக நாம் எண்ணுவதற்கான ஒரு வழிமுறையை கூட கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆக நம்ம ஆறுதல் கொடுப்பதற்கு வேறு யாருமே தேவையில்லை. நமக்கு நாமளே ஆறுதலை கொடுத்து கொள்ள தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி நாம் பிறரால் தூண்டப்படுபவர்களாக இருக்கக்கூடாது. நம்மைனாலே தூண்டுதல் கொடுத்து கொள்ளவர்களாகவும் இருக்க முடியும். அதற்கான வாய்ப்பைத்தான் இறைவன் நமக்கு தன் மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம் என்று கூறுகின்றார். ஆக நாம் தன்னம்பிக்கை என்பதை வளர்த்து கொள்ளும்போது இறை சக்தியை நம்மை நோக்கி அது நகர்த்துவதை கண்கூடாக பார்க்கின்றோம். ஆக ஒரு காந்தம் எப்படி இரும்பை கவர்ந்து இழுக்கின்றதோ அதே மாதிரி எனது தைரியத்தையோ எனது தன்னம்பிக்கையோ நான் வளர்த்து கொள்ளும்போது அந்த இறை பேராற்றலானது என்னை நோக்கி நகர்ந்து வருவதை நான் கண்கூடாக பார்க்கின்றேன். ஆக நாம் இறைவனிடம் வேண்ட அல்லது இறைஞ்சி கேட்கக்கூடிய அவசியம் எதுவுமே இல்லை. எது எனக்கு வேண்டுமோ, எப்பொழுது அது வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் அவர் கொடுத்து விடுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் கேட்பவனாக அல்லது பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும்? நாம் நம்மை வழிநடத்தி கொள்வதற்காக நம்மை நாக்கை ஊக்குவித்து கொள்பவர்களாக, அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் என்று கூறுகின்றார்கள், அவற்றை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுதே நாம் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள முடிகின்றது. நல்லது. என்